கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see you all this through live video. Hallelujah. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி, அப்பா இது உம்முடைய நேரம், ஜனங்களை இடைப்படுகிற நேரம், தொடுகிற நேரம், விடுதலையாக்குகிற நேரம். உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியாக தேவன் நீர் பேசும் உமக்கே மகிமை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த வாரம் சபையில 3 குரூப்தார் 3 ஜனத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு கொடுத்தேன். தொடர்ச்சியாக அதோடைய பகுதி பார்ட் 2. இரண்டாவதாக அன்பானவர்களே, சபையில 3 கூட்டத்தார் என்று அல்லது உங்களுக்கு சொல்ல அல்லது இயேசுவை பின்பற்றின 3 கூட்டத்தார் இன்றைக்கும் நம்முடைய சபையில இருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். முதலாவது கூட்டத்தார் வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். The book of John chapter 12 verse number 17 and 18. வேதம் சொல்லுகிறது, சில கூட்டத்தார் சில ஜனங்க இயேசுவை பின்பற்றி வரும்போதோ எப்படி வந்தார்கள் சொன்னா, இவர் அற்புதம் செய்தவர் அல்லவா, லாசருவை உயிரோடு எழுப்பினவர் அல்லவா என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 கூட்டத்தாரை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட் டைம் நான் கடந்த டைம் சொன்னதை போலவே ஏ குரூப், பி குரூப், சி குரூப். ஹல்லேலூயா. ஏ குரூப் யாரு? வசனத்துக்காக இயேசுவை தேடுகிறவர்கள். பி குரூப் யாரு? ஒரு தேவைக்காக இயேசு தேடுகிறவர்கள். சி குரூப் யாரு? ஒரு எதிர்பார்ப்போடு இயேசுவை தேடுகிறவர்கள். 3 பேரை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. முதலாவது அன்பானவர்களே, இந்த சி குரூப்பை பார்க்கும் போதோ இந்த கூட்டத்தார் யாரா? தேவை உள்ள ஒரு கூட்டத்தார் என்று சொல்ல. அன்பானவர்கள், என்ன தேவை? அற்புதம் தேவை எங்களுக்கு. இயேசு அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. அந்த பெத்தானியா என்ற பகுதியில இருக்கும் போதோ இயேசுவை தேடி ஜனங்க வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர் லாசருவை எழுப்பினவர் அல்லவா, லாசரை காற்றிலும் பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார், லாசருவை உயிர்ப்பித்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு அவங்க சொல்ற காரியம் என்ன? லாசருவை உயிர்த்தவர் அல்லவா, லாசருவுக்கு அற்புதம் செய்தவர் அல்லவா. லாசருவை பத்தி பேசுகிறார்கள், அற்புதத்தை பத்தி பேசுகிறார்கள். அல்லது இன்னும் ஏதாவது இவருக்கு லாசருக்கு செய்ததை போலவே எனக்கும் செய்வார் என்று ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்? தேவையோடு கூட, அற்புதம் தேவையோடு கூட இயேசுவை பின்பற்றுகிறதை பார்க்கிறார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய தாசர்களே, விசுவாசிகளே, இந்த செய்தி நல்லா கவனிங்க. இது சாதாரணமான விசுவாசிகள்ல, சபையில இருக்கிறவர்களுக்காக ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை, சபையில வளர்ந்தவர்களுக்காக ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? எதிர்பார்ப்போடு இயேசுவை பின்பற்றாதீர்கள். தேவியோடு இயேசுவை பின்பற்றாதீர்கள். அற்புதத்துக்காக இயேசு கிட்ட பின்பற்றாதீர்கள். இயேசு கிட்ட போனால் லாசருவை உயிர்ப்பித்ததை போல என்ன உயிர்ப்பித்து விடுவார் என்ற அந்த காரியத்துக்காக இயேசுவை பின்பற்றாதீர்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய ஜனங்க பாருங்க, சபைக்கு வருகிற கூட்டம் ஒரு கூட்டம் என்ன, இந்த சபைக்கு போனா எனக்கு அற்புதம் வரும், இந்த சபைக்கு போனா எனக்கு அதிசயம் கிடைக்கும், இந்த சபைக்கு போனா எனக்கு இது மாறிடும். என்ன தேவையோடு கூட வருகிற கூட்டம். அன்பானவர்களே, நான் தவறு சொல்லுகல, ஆனா தேவையோடு கூட இருந்து இயேசுவை விட்டுவிடக் கூடாது. இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை பாருங்க. இயேசு அற்புதம் செய்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு வந்தார்களா? இயேசுவை பார்க்க வரல, இயேசுவை தாகமாய் தேட வரவில்லை. இயேசு அற்புதம் செய்தாரே, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அற்புதம் எப்படி, அவருடைய அதிசயங்கள் எப்படி, இதற்காகவே இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு கூட்டங்கள் அவரை பின்பற்றி வந்தது. எங்க போனாலும் பாருங்க அன்பானவர்களே, ஒரு கூட்ட ஜனம் இயேசு அற்புதம் செய்ய போகிறா, இயேசு அதிசயம் செய்ய போகிறா, இயேசு குடவரோட கண்ணை தொட போகிறார் என்று ஒரு தேவையோடு எப்ப பார்த்தாலும் அவருடைய தேவைக்காகவே பின்பற்றின ஒரு கூட்டத்தை பத்தி பைபிள் சொல்லுகிறது. இதை பார்க்கிற அன்பான சகோதரனே, ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆகிறது, அபிஷேகம் பெற்று எவ்வளவு வருஷம் ஆகிறது, சபையில எவ்வளவு வருஷமா நீங்க இருக்கிறீங்க, இன்னும் தேவைக்காக நீங்க இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க.
ஒரு பக்தன் பாடும்போது அருமையாய் பாடுகிறா, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவை உங்களுக்கு இருக்கிறது, பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் தேவை. I also have a need in my life, in need in the ministry. ஊழியத்துல குடும்பத்துல தேவை இருக்கிறது. இந்த தேவைக்காக இயேசுவை பின்பற்றினேன் என்று சொன்னால் நான் ஒரு நாளிலே கைவிடப்படுவேன். தேவைக்காக இயேசுவை பின்பற்றாதீர்கள். சபையில தேவைக்காக இயேசுவை கிட்ட வராதீர்கள். ஹல்லேலூயா. இப்படியான குரூப்புக்கு பேர் தான் சி குரூப். மூன்றாவது இது கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்தை பத்தி பைபிள் சொல்லுகிறது. அதே மத்திய 9ஆம் அதிகாரம், மத்திய 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. எதிர்பார்த்து வருகிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. முதல் சொன்ன நீடி பீப்பிள். நம்பர் 2 எக்ஸ்பெக்டேஷன் பீப்பிள். எதிர்பார்த்து வருகிற கூட்டம். இயேசு கிட்ட போனா 5 அப்பம் 2 மீன் கூட 5000 ஜனங்களுக்கு கொடுத்து விடுகிறாரு. இயேசு கிட்ட போனா ஆண்டவர் எல்லா எதிர்பார்ப்பை சந்தித்து விடுகிறாரு என்று எதிர்பார்ப்போடு வருகிற கூட்டம். இன்றைக்கு நிறைய சபையில நான் தைரியமாய் சொல்ல முடியும், வேதனையாய் சொல்ல முடியும். சபைக்கு ஜனங்க வருகிற முக்காவாசியான ஜனங்க 80% அல்லது 90% எதிர்பார்த்து தான் வருகிறார்கள். இந்த சபைக்கு போனா எனக்கு ஒரு புடவை கொடுப்பாங்க, இந்த சபைக்கு போனா எனக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த சபைக்கு போனா என் கடன் பிரச்சனைலாம் மாற்றிடுவாங்க, இந்த சபைக்கு போனா என் பிள்ளைக்கு உதவி. இதெல்லாம் கண்டிப்பானவர்களே கிறிஸ்தவர்களாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. ஆனா இதற்காக இயேசுவை பின்பற்றீங்களா நீங்கள் பரிதபிக்கப்படுவீர்கள். 1 கொரிந்தியர் 15:14 அதிகாரத்தில் இதைத்தான் சொல்லுகிற. இக்காலத்துக்காக இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீர்களால் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு தேவையோடு வருகிறது, ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறது. இந்த இடத்துல ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. அங்க பாருங்க, ஆண்டவர் அருமையை சொல்றார். சீஷர்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றாரு, உடைக்காக, சாப்பாடுக்காக, என்னத்தை குளிப்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எப்படி என் வாழ்க்கை இருக்கோ, இதற்காக தேவைக்காக எதிர்பார்ப்புக்காக என்ன பண்ணாதீங்க, நீங்க வராதீங்க. இன்றைக்கு ஊழியம் பாதையில சிலர் என்னிடத்துல கேட்டிருக்கிறத கவனிச்சிருக்கிறேன். பாஸ்டர், உங்க சபைக்கு வந்தா நீங்க திருமணத்தை நடத்துவீங்களா? உங்க சபைக்கு வந்தா கலரை சீட்டு கொடுப்பீங்களா? உங்க சபைக்கு வந்தா எனக்கு இது செய்வீங்களா? அம்மா, சிஸ்டர், நாங்க கொடுக்கறதெல்லாம் ஒரு நாளில் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகாது. மோட்சத்துக்கு கொண்டு போகிற ஒன்று வேத வசனம், பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. சி குரூப்ல இருக்கிறீங்களா? ஏ குரூப்ல இருக்கிறீங்களா? சி குரூப் யார்? எப்ப பாருங்க எனக்கு தேவை இருக்குது, இது வேணும், இது தேவை, தேவையோடு இருக்கிற ஜனங்க. நம்பர் 2 எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, ஊழியர்களாக எனக்கோ ஆண்டவர் பல காரியங்களை ஊழியங்களில கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் மனத்திறந்து சொல்லுது, ஆரம்பத்துல இந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணா எனக்கு இது வரும் என்று எதிர்பார்த்து நான் போனது உண்டு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உண்மையாய் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, சில நேரத்துல கடினமா இருந்தாலும் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதோ, ஆண்டவரே எனக்கு எந்த கனம் கிடைக்கிறது இல்லையோ, மருதி கிடைக்கிறது இல்லையோ, எதிர்பார்த்த ஊழியத்தை நான் செய்கிறது இல்லை. அறிந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்து சபையில வேலை செய்யறீங்களா? எதிர்பார்த்து பாடலை பாடுறீங்களா? எதிர்பார்த்து மேன்மை வரும் என்று செய்கிறீங்களா? ஒரு நாள்ல பிரதிபிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு கூட்டத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1 நல்லா கவனிங்க. முதலாவது ஒரு கூட்டம் பைபிள் சொல்லி எதிர்ப்பு, தேவை உள்ள ஒரு கூட்டம், சி குரூப். நம்பர் 2 எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது அன்பானவர்களே, வசனத்துக்காக வாழ்கிற கூட்டம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66 68 வசனம், 3 வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறா, எல்லாம் போயிட்டாங்கல்ல, தேவையுள்ள ஜனங்க வந்தாங்க, போயிட்டாங்க, எதிர்பார்ப்போட ஜனங்க வந்தாங்க, பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. பேதுருவே, நீயும் போக மனசா இருக்கிறியா என்று தேவன் வேதனையோடு கேட்கும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? எப்படி ஆண்டவரே நான் போவேன்? உங்க வசனத்துக்காக நான் வந்திருக்கிறேன். உங்க வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு என் வலையை போட்டேனே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னை ஒப்பு கொடுத்தனே, உன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எதிர்காலத்தை கொடுத்தனே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை உம்முடையத்துல தானே இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு குரூப், ஏ குரூப். அவங்க எப்படியான கூட்டம்? வசனத்துக்காக வாழ்கிற கூட்டம், வசனத்தின்
வசனத்தின் மேல நிக்கிற கூட்டம், வசனத்துக்காக எழுப்புதலை கொண்டு வருகிற கூட்டம். வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரிடத்துல நாங்களும் இன்றைக்கு சொல்லுகிறோம், எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு, இயேசு, இயேசுக்காக வாழ்கிற கூட்டம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுக்காக வாழ்கிறவங்க கஷ்டத்துல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், கவலையில இருக்கலாம், அல்லது ஜனங்களால் அங்கீகாரம் பண்ணாம இருக்கலாம். பரலோகத்துல நீங்களும் நானும் தான் முன்னேறுப்போம். அன்பானவர்களே, எந்த கூட்டம்? வசனத்தை வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற கூட்டம், வசனத்துக்காக வாழ்கிற கூட்டம். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய போதகரெல்லாம் எங்களுடைய தலைமை போதகர் சொன்னதால எங்க வசனம் தான் இன்று வரைக்கும் நான் தைரியமாய் சொல்லுவேன். இது வரைக்கும் வசனம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வசனம் என்னை என்னை போஷித்துக் கொண்டிருக்கிறது. வசனம் என்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வசனம் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது. வசனம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. சொல்லுகிற யார் இடத்துல போக மாட்டேன். ஜீவனுள்ள வார்த்தை உம்முடையத்துல தானே இருக்கிறது. வசனம் உங்களிடத்துல தானே இருக்குது. வசனத்துல தான் அற்புதம் இருக்கிறது. வசனத்துல தான் அதிசயங்கள் இருக்கிறது. வசனத்துல தான் நன்மை இருக்கிறது. வசனத்தை கை கொள்ளும் போது இந்த வசனம் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் வசனத்தை மதிக்காது இருக்கிறாங்க. எத்தனை சபையில வசனத்தை கனப்படுத்தாது இருக்கிறாங்க. எத்தனை சபையில வசனத்தை நியாயமாய் போதிக்காது இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கதைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக பல ரீதியில வேதனையா இருக்கிறது. அன்பானவர்களே, வசனத்தை நம்புகிறவன் அவன் இடரவே மாட்டான் என்று சங்கீதம் 119, 165 சொல்லுகிறது. வசனத்தை பிடித்துக்கொள்ள அவனுக்கு இடரவில்லை. He will not stumble in anything. Hallelujah. விழுகிறதை போல தெரியும், பாவத்துல போகிறது போல தெரியும். அதோடைய முடிவு அவன் நிற்கப்படுவான். காரணம் என்ன? வசனம். மத்திய 7 சொல்லப்படுகிறது. 21 வாசித்து பாருங்க. காற்று வரும், புயல் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், 4 பக்கம் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அது விழாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். எந்த கூட்டத்தில் இருக்கிற தம்பி தங்காச்சி, எந்த கூட்டத்தில் இருக்கிற அன்பான தேவனுடைய ஊழியர்களே, எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவையில்லை ஜனங்கள் கூட இருக்கிறோமா? எதிர்பார்த்து கொண்டு போகிற ஜனங்களுக்கு கூட இருக்கிறோமா? வசனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. வசனம் கைவிடாது, வசனம் ஏமாற்றாது. நிச்சயமாய் ஒரு நாள் இந்த பூமியில நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பரலோகத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல வைப்பார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்தை நம்புங்க. You should be always in a group. குரூப்ல இருங்க. நம்மளாம் குரூப்புக்கு சேர்ந்தவங்க. எதற்காக செய்யாதீர்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதாக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தேவையுள்ள ஜனங்கள் இல்லப்பா. தேவையோடு இயேசுவை பின்பற்ற மாற்றோம். எதிர்பார்ப்போடு இயேசுவை பின்பற்ற மாற்றோம் ஆண்டவரே. வாழ்ந்தா இயேசு, மரித்தா இயேசு, வாழ்ந்தா வசனம், எழுந்தா வசனம். வசனத்துக்காகவே வாழ்வோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஊழியர்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வரட்டும். வசனத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, வசனத்தை குறித்ததான வல்லமை, வசனத்தை குறித்ததான அறிவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியர்களுக்கும் நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் அனுகிரகம் செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்டதுக்காக நன்றி. பலவீனமாய் சுகவீனமாய் பார்த்திருப்பார்களா? இந்த வார்த்தையின் வல்லமை அந்த சரீரங்களில கிரிய செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கிரிய செய்யட்டும். பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி, சுகங்களுக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி. வார்த்தைக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியானது நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற